இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அதிமுக திமுகவை போல ஊழல் செய்ய மாட்டேன் என்றார் விஜய். பாஜகவிடம் அதிமுக சரண்டர் ஆகிவிட்டது எனவும் கடுமையாக தாக்கினார். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்று சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்லை இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். நீங்க கேட்கலாம், இது என்ன சினிமாவா? இதென்ன முதல்வன் படமா? ஒரே நாள் வந்து இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, பிராக்டிகலா அது பாசிபிள் இல்லதான். பட் இட் இஸ் அ ப்ராசஸ், ரைட்? இட் இஸ் அ ப்ராசஸ். இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வர்றான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா, அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது. அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும், இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல. விஜய் பேச்சுக்கு பதிலடி கொடுத்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, இந்த அழிச்சாட்டியத்தை பார்க்கும்போது பேசாம அரசியலை விட்டே போயிடலாம்னு தோணுது என சொல்லி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளார். கமல்ஹாசனை போல விஜயும் காணாமல் போவார் என்றார். இருவரையும் வெளுத்து வாங்கினார். டார்ச் லைட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டார்ச் லைட் யாருக்காச்சும் டார்ச் லைட் இருக்கா? ஞாபகம் இருக்கா? டிவியெல்லாம் உடைச்சார். இப்போ ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு, அவர் பிறப்பிட்டிருக்காரு. இவர் ஏற்கனவே சொல்லி டிவி உடைச்சார். ஊழலை ஒழிப்பேன், ஊழல் அரசியலை ஒழிப்பேன், வாரிசு அரசியலை ஒழிப்பேன்னு வந்தவர் தான் கமலஹாசன். நம்ம உலகநாயகங்க. நான் அவரை தான் சொல்கிறேன், உலகநாயகனை தான் சொல்கிறேன். அந்த உலகநாயகம் டிவி மதுரையில் தான் டிவியெல்லாம் உடைச்சார். டம்மாருந்தவங்க தான் பார்க்குறவங்க அசந்து போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் புதிய புயல் இழம்பிடுச்சு, உலகநாயகன் அரசியலில் உலகநாயகனாக மாற போகிறான்னு நினச்சா கடைசியில் நகைச்சுவை நடிகர் இருக்க மாதிரி ஆடிட்டார். இப்போ அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு அவரும் 15 சீட்டு கேட்குறாரு. எங்களுடைய கட்டமைப்பு தெரியும். அதில் நேற்று அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் சொல்கிறார் பாருங்க, எங்கள் தலைவருடைய, எங்கள் கட்சியினுடைய அமைப்பு அவங்களுக்கு தெரியும், திமுக தலைவருக்கு. எங்கள் தலைவருடைய பிரச்சாரம் அதை தான் மெயின். அந்த முகத்தை தாங்க அவங்க நடிகர்ன்ற முகத்தை வச்சு ஏமாத்திடலாம், மக்களை ஏமாத்திடலான்னு எல்லா பேரும் அதே சினிமா நடிகர் கூட அந்த மாதிரி பிறப்பிட்டாங்க. அப்பா பிறப்பிட்டாங்க, இந்த மாதிரி கிளப்பிட்டாங்க. நடிகர்கள்னா ஓட்டு போட்டுருவாங்க, அது கூட்டம் கூடுறதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன நடிப்பை வச்சு அப்பா முகத்தை பார்க்குறதுக்கு தான் மக்கள் கூட்டம் கூடுறாங்க. அந்த நேரத்தில் கைதட்டிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வான வேடிக்கை மாதிரி தான். ஒவ்வொரு நடிகரும் மேலே ஜொலிக்கும். ஜொலிக்கிறதுனால அது நிரந்தர வெளிச்சம் கிடைக்குமா? நிரந்தர வெளிச்சம் கொடுக்கக்கூடியது அரசியல் இயக்கங்கள். அது கட்டமைப்பு வேணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தலைவர் புரட்சி தலைவர்னா, அவர் மாதிரி ஒரு படத்தில் எவனாச்சும் அந்த மாதிரி படம் மினிமம் கேரண்டி எம்ஜிஆர். அவர் படம் எடுத்தால் எந்த முதலாளிக்கும் பாதகமே இருக்காது. இப்போ எத்தனை நடிகர் படத்தை எடுத்துகிட்டு தெருவில் நிற்கிறாங்க. இன்றைக்கி உச்சபட்ச நடிகர் வந்திருக்கார் இல்லையா அரசியலுக்கு, அவர் படத்தை அவர் எடுத்து எத்தனை பேர் தெருவில் நின்றுருக்காங்க, தெருவில் போயிருக்காங்க. எத்தனை எல்லா படமும் விட்டுங்க. எங்கள் தலைவர் படம் அப்படி இல்லை. அவருடைய கதை அமைப்பு எந்த படத்துலையாச்சும் தாய்மார்களுக்கு முதியவர்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி தான் கேரக்டர் அமைப்பார். தீமைகளை எதிர்ப்பார், ஊழலை எதிர்ப்பார். அப்படிப்பட்ட அவர் திரைப்பட நடிகர். அவர் சினிமாவுக்கு வந்தார். படிப்படியாக 52லேருந்து அரசியல் இயக்கத்தில் உழைத்து சினிமா சாட்சியை பிடித்தான்னா எல்லா பேரும் நாங்கள் அவராக ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்தீங்கன்னா இங்கே இருக்கிறது அப்புறம் கடைசியில் காணாமல் தான் போக முடியும். எல்லா நடிகரும் காணாமல் போயிட்டாங்க.
கமலஹாசன் ஏற்கனவே காணாமல் போயிட்டு இப்போ போய் இதில் ஒரு சீட்டை வாங்கிட்டு இப்போதைக்கு 15 ஃபில்டப் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு சீட்டு இல்லை, நீங்கள் பேசாமல் இது பண்ணுங்க, இல்லைன்னா உங்கள் படம்லாம் தயாரிக்க முடியாதுன்னா முடிஞ்சிருவாரு. பாஜக கூட்டணியில் அதிமுக அடிமையாக இருக்கிறது ஒண்ணு. ஊழல் கட்சி ம் அதோட கூட்டணியை வைக்க மாட்டோம் அந்த கட்சி எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. சரி. அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஏ சகோதரி விஜய், நாங்கள் அடிமையாக யாரை அடிமைப்படுங்க, நாங்கள் தான் சொல்கிறோம் ஏற்கனவே, நாங்கள் யாருக்கும் அடிமையும் இல்லை, நாங்கள் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டோம். இது அதிமுக வரலாறு. எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பொறுத்தளவுக்கு எங்கள் புரட்சி தலைவர் எப்படியோ, புரட்சி தலைவர் அம்மா எப்படியோ, அவங்க 8 அடி பாஞ்சா அவர் 16 அடி பாய்கிறார். அவருக்கு மாசம் இந்த நடிகர் என்ற மாசம் தான் இல்லையே ஒழிய, மக்கள் இன்றைக்கு நம்மளில் ஒருவர் விவசாய குடும்பத்தில் வந்தவர் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி எடப்பாடியாருக்கு எங்கே போனாலும் மக்கள் செல்வாக்கு. மாணவர்கள்லாம் ஆல் பாஸ் போட்ட கதாநாயகன்டா நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார் 7.5 விழுக்காடு கொடுத்தவர் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. நாங்கள் போய் அடிமைன்னு சொன்னால் இவர் சொல்லி என்ன செய்ய? இவர் இப்போ தான் வந்திருக்கார், இவர் அடிமைன்னா இவர் பேசாமல். நான் சொல்கிறேன், இப்போ சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டாங்கல்ல, 2 தடவை கூப்பிட்டாங்க. எங்கே வீராப்பா இவர் இருந்திருக்க தானே, படம் தானேயா, இதுக்கு தானே 41 பேர் இறந்தது, நான் வர முடியாது இங்கே வந்துக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க வேண்டியதானே. வீராப்பா நிற்கணும்ல, இருக்கணுமா என்னங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய சூரப்புலி தனத்தை இவர் எங்களை சொன்னதுனால சொல்கிறேன். ஏதோ அரசியலில் வர்றாரு, புது முகம் மறட்டும் அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சோம். நான்லாம் நினச்சேன், உண்மையில் நான் அவரை வரவேற்றிருக்கேன். ஆனால் யார் நம்ம அவரை இது பண்ணோமோ, எங்கள் காதவே கடிச்சா நாங்கள் சும்மா இருப்போமா? 41 இறந்தவங்க, 41 பேர் இறந்து விட்டாங்க. எங்கேயாச்சும் வரலாறு இருக்கா? இவருக்குன்னு அவ்வளோ பெரிய கூட்டமா? லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. எவ்வளோ கட்டுக்கோப்பு. முதல்ல அவங்க ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியுதா? 41 குடும்பத்தையும் உலகத்தில் எங்கேயும் கிடையாதுங்க. இறந்தவங்களை கூப்பிட்டு ஃபோன் போட்டு வீட்டுக்கு வாங்கன்னு கேதம் கேட்குற காட்சி தமிழகத்தில் புதியதுங்க. இதுதான் இந்த விஜய் செஞ்ச புதிய திட்டம். அதனால் புதிய என்ன சொல்லலாங்க, அது மோசமான கலாச்சாரம். அது மோசமான கலாச்சாரம், அது வேறங்க. அதுக்கு பேர் என்ன சொன்னால் ஒரு புதிய கான்செப்டை கொண்டு வந்துட்டார். இதெல்லாம் இறந்தவங்கள அவரை பார்க்கணுன்னு வந்து குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள், பெண்கள் இறந்துருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்ல முடியல. அரசியல் இயக்கம் தொடங்கிவிட்டு நீ அறையிலே உட்காந்து அரசியல் பண்ணினா என்ன? கூட்டத்துக்கு உன் இமேஜை வச்சுட்டு அப்படியே போய் மக்களை பார்த்து ஓட்டை வாங்கிடலான்னு நினைக்கிறீங்க. எவனோ ஒருத்தர் சொல்லியிருக்கான், அவருக்கு அரசியல் ஆலோசனை சொல்லியிருக்கான். என்னைக்கு அரசியல் இயக்கம் தொடங்கிட்டாலே களத்தை வந்து பணியாற்றணும், மக்களுக்கான நன்மைகள் தீமைகளை கலந்துக்கிறணும், களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். பாருங்க, விஜய் இப்போ தான் வந்தார், எப்படி இறங்கி வேலை பார்க்குறாருன்னு மக்கள் பேசணுங்க. சும்மா நடிகர்கள் ரசிகர்கள் கைதட்டுற வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இழிவாக பேசுறது சரியில்லை. இன்னொன்று கேள்வி கேட்டீங்க, தம்பி கேட்டாருங்க, நம்ம முதலமைச்சர் கூட்டணியை பற்றி சொன்னார், ஸ்ட்ராங்கான கூட்டணி. அங்கே ஸ்ட்ராங் கிடையாது, பில்டிங்கு தான் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டை வீக்கு. இங்கே அப்படி இல்லை. எங்கள் உலக நாயகன் யார்? உண்மையான உலக நாயகன் இன்னைக்கு மோடிஜி. ஏங்க, எந்த பிரதமருங்க தமிழ் மொழியை உலக அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த? இந்தியாவில் எத்தனையோ பிரதமர் வந்திருக்காங்க. எந்த பிரதமர் கொண்டு போயிருக்காரு? கொண்டு போய் சேர்த்துருக்காரு? தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மொழியை, தமிழ் இலக்கியத்தை, திருக்குறளை கொண்டு போய் சேர்த்த எந்த பிரதமர் செஞ்சிருக்காரு? செஞ்ச ஒரே பிரதமர் மோடிஜி. அதுக்காக நான் வாழ்த்துறேன். அவர் இங்கே இருக்காருங்க. 11 லட்சம் கோடி ரூபாய் நான் கொடுத்துருக்கேன் தமிழகத்துக்குன்னு சொன்னார். அதுக்கு பதில் சொல்கிறாரா முதலமைச்சர்? சொல்ல முடிஞ்சதா? 2300 கோடி கொடுக்கல, 3000 கோடி கொடுக்கலன்னு சொல்கிறார். இத்தனை கோடி கொடுத்தேன், தமிழகத்தில் இத்தனை பேருக்கு குடிநீர் கொடுத்துருக்கேன், அதை இவங்க கொடுத்ததாக திட்டம் போடுறாங்க, இவங்க அறிவிக்கிறாங்க. நான் கொடுத்தது அந்த திட்டம், வீடு கட்டும் திட்டத்துக்கு இத்தனை கோடி ரூபா கொடுத்துருக்கேன்னு சொன்னார். அதை மறுத்து பேச முடியுதா இந்த அமைச்சர்னால? எல்லாரும் பம்புறான்.
ஈடி ரைடு வந்துருமா? ஈடியா? ஈடி ரைடு வந்துன்னு பம்பனா முதலமைச்சர். அது ஒரு அவர் சொல்கிறாரு, பிரதமர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு, அரசியல் பேசுகிறாரு அப்படின்ட்டு போகிறான். அவனுடைய எவ்வளோ இதுக்கு முன்னால் எப்படியெல்லாம் பேசுனாங்க அமைச்சர், திமுக அமைச்சர்கள், இன்னைக்கு எப்படி பேசுகிறாங்க? எல்லாம் பம்புறாங்க. ஏன்னா வரிசையாக இருக்குது, காத்து கொண்டு இருக்குல்ல. இன்னும் எல்லா பேரும் அடுத்து இவங்க எல்லாம் போகிறது எங்கே? தியாருக்கு போகிறாங்களா, இதுக்கு போகிறாங்களான்னு தெரியல. புலவலுக்கு போகிறாங்களா, வேலூருக்கு போகிறாங்களா என்னன்றே தெரியல. ஒரு ஓட்டை வச்சுட்டு தான் கட்சியை தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதாவது ரேஷன் அட்டைக்கு ஒரு ஓட்டு இருக்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. கரெக்டு, அப்படி சொல்லலாங்க. வாயில் எதுனா வாயிலே சுடலாம், அல்வா சுட, வாயிலே அல்வா கொடுப்பாங்க, வாயிலே வடை சுடுறாங்க. விஜய் என்ன சொல்கிறாருன்னு நினைக்கிறாங்க. ஏங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்குங்கண்ணா, எந்த வீட்டில் இருக்குது? எத்தனை வீட்டில் ஒரு போய் நுழைஞ்சு பார்த்தாரு? எப்படி கணக்கு எடுத்தார்? சென்சஸ் எப்படி எடுத்தார்? சும்மா சொல்கிறது அந்த பில்டப்பு தான். இப்போ கதாநாயகனாக இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் 100 பேர் அடிக்கிறாரோ அப்பா. ஏய் எப்பா, யாராச்சும் அடிக்க முடியுமா? டுப்புன்னு சொல்கிறாரு. அது தண்ணியை போட்டு அப்படி அடிக்கிறாரு. தண்ணியை போட்டுலாம் இப்படி அடிக்கிறவர் 41 செத்த வேற. அங்கே பண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாராம். என்னங்கடா உங்கள் கான்செப்ட், என்ன அரசியல் இது? என்னப்பா பொது வாழ்க்கைய அரசியல் இருக்குன்னு போயிடணும் போல இருக்குது. இவங்க செய்கிறது இவங்க அந்த அழிச்சனாட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அழிச்சாட்டம் ரொம்ப மோசங்க. எங்க இறந்தவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. இறந்தவங்க வீட்டுக்கு தான் போய் கேதம் கேட்டு அவங்க உறவினர்லாம், ஓ வந்திருக்காங்கப்பா, தலைவர் வந்திருக்காங்க, அவரோட இன்னார் வந்திருக்காங்க. இப்போ நாங்கள்லாம் கேட்கறதுக்கு எதுக்கு எங்களை கூப்பிட்றாங்க? நாங்கள் பெரிய இதுண்டா. எங்கள் கட்சிக்காரங்க போனால் நாங்கள், ஓ என்னென்ன வந்திருக்காங்க, அவங்க ஊருக்காரங்களாம் வந்திருப்பாங்க. அப்போ அது மாதிரி பாவம் கூட்டத்தில் இறந்ததை பார்க்குறதுக்காக விஜய் வந்திருக்கார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் இவர் இன்னும் இப்படி செஞ்சாருன்னா, இவர் இப்போவே இப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்து என்னப்பா ஆகுறது? இந்த கட்சியெல்லாம் இருக்குன்றீங்களா? ஏங்க இருக்குமா? எனக்கு என்னமோ சந்தேகம் தான். இது என்னமோ தெரியல. இது கமலஹாசனாச்சும் வேணாங்க. சும்மா இது பில்டப்லேயே ஓடி போயிடும். இது ஊழலில் ஒழிக்கிறேன்னு சொல்கிறார், அது வேற. பக்கத்தில் யார் ஆதவ அர்ச்சனா வச்சுருக்காரு. அவர் என்ன பெரிய யோக்கியமானவனா? இந்த நாட்டில் ஏலபாளைகளை லாட்ரி விற்று ஏலபாளைகளை சொத்தை சுரண்டி குடும்பம்தான் மார்ட்டின். அந்த குடும்பத்தில் அதில் சம்பாரித்த பணம் தான் ஆதவ அர்ச்சனா. எத்தனை கட்சிக்கு போய் எத்தனை ஊழல் பண்ணி அவர் இன்னைக்கு அவர் சொல்கிறார் விஜய் அப்படின்றார். இதெல்லாம் நாங்கள் சொன்னார், அதெல்லாம் வேணாப்பா, அதை போயிடும். எங்களுக்கு எதிரி யாருன்னா திமுக தான். டைரக்ட் ஃபைட்டு திமுக கூட்டணி, அண்ணா திமுக. வேறு யாரும் கிடையாது. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஸ்பெஷல் ஷோ மாதிரி, சினிமா தேட்டரில் ஸ்பெஷல் ஷோ போடுற மாதிரி.